இந்தியாவினுடைய முன்னணி ஐடி நிறுவனமான டிசிஎஸ் தங்களுடைய ஒட்டுமொத்த ஊழியர்களில் கிட்டத்தட்ட 2% பேரை பணி நீக்கம் செய்ய போவதாக டிசிஎஸ்ஸினுடைய தலைமை செயல் அதிகாரி கீர்த்திவாசன் தெரிவிச்சிருக்காரு. சமீபத்தில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் வரும் காலங்களில் மிகப்பெரிய அளவுக்கான தொழில்நுட்ப மாற்றங்கள் நடைபெற போகுது, அதற்கு எங்கள் நிறுவனம் மிகப்பெரிய அளவுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் எங்களுடைய ஒட்டுமொத்த ஊழியர்களில் கிட்டத்தட்ட 2% பேரை நாங்கள் நீக்க போவதாக அவர் தெரிவிச்சிருக்காரு. டிசிஎஸ்ஸினுடைய தற்பொழுதைய ஊழியர்களினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் மேலே இருக்கு. உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்களில் அதிக ஊழியர்கள் இருக்கக்கூடிய நிறுவனமாக டிசிஎஸ் இருக்காங்க. இந்த அடிப்படையில் 2% ஊழியர்களை எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவாங்க. குறிப்பாக இந்த பணி நீக்கம்ல யார் அதிகமாக பாதிக்கப்படுவாங்கன்னா, அதிக வயதுடைய அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்களும் இடைநிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் தான் அதிக அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. இந்த பணி நீக்கம் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகவும், இந்த பணி நீக்கம் அப்படின்றது வெறும் ஏஐ அப்படின்ற இந்த டெக்னாலஜிக்காக மட்டும் கிடையாது, வரும் காலங்களில் பல்வேறு விதமான மாற்றங்களுக்காகவும் இந்த விஷயத்தை நாங்கள் செய்கிறோம் அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இத்தனை நாட்களாக டிசிஎஸ்ல வேலை செய்கிறவங்க எல்லாருமே கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், யாரையும் நீக்க மாட்டாங்க அப்படின்னு ஐடி வட்டாரங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த சூழல்ல டிசிஎஸ்ஸினுடைய இந்த அறிவிப்பு பேரதிர்ச்சியாக இருக்கு.